கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடு கூட இருப்பதாக. தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் உங்களை நடத்தி உங்களை நன்மையால் நிரப்புவார். இந்த பரிசுத்தமான நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். பிரியமானவர்களே, தேவன் ஒரு அருமையான வசனத்தை இந்த காலை நேரத்தில் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவன் இருளில் இராதபடிக்கு நான் இந்த உலகத்தில் ஒளியாக வந்தேன். அப்போது நாம் ஆராதிக்கிற தேவன் வெளிச்சமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமது ஆண்டவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்றும் வேதம் சொல்லுகிறது. இருள் என்பது பாவத்தை குறிக்கிறது. இருள் என்பது அவிசுவாசத்தையும் குறிக்கிறது. இருள் என்பது இந்த உலக சிற்றின்பங்களையும் குறிக்கிறது. இருள் என்பது பிசாசையும் அவனுடைய கிரியைகளையும் அடையாளப்படுத்துகிறதாகவும் இருக்கிறது. இப்போ கவனித்து பாருங்கள். ஒரு மனிதன் தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருப்பான் என்று சொன்னால் அவன் இருளில் இருக்க மாட்டானாம், வெளிச்சத்தில் இருப்பானா. அல்லேலூயா. இப்போது தேவனை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் வெளிச்சத்தினிடத்திற்கு வந்துட்டாங்களா? அவர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தா நம்ம ஆம்னு சொல்ல முடியாது. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற எத்தனையோ பேர் இன்னும் தங்களுக்குள் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள், உண்மை இல்லாமல் இருக்கிறார்கள், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள், கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்போது வசனம் சொல்லுகிறதுக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு வித்தியாசம் இருக்குதுன்னா இருக்குது. எப்படி இருக்குது? நல்லா கவனிங்க. இந்த வேதத்தில் பரிசுத்த பவுல் அழகாக ஒரு காரியத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார்னா, என் மனதின் பிரமாணத்தின்படி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நான் உத்தமமாய் வாழ விரும்புகிறேன். ஆனால் என் சரீரத்தில், அதாவது என் மாம்சத்தில் பாவம் இருக்கிறது. என் மனதில் தேவனுடைய பிரமாணத்தை கைக்கொண்டு வாழ விருப்பம் இருக்கிறது, ஆனால் என் சரீரத்தில் பாவம் இருக்கிறது. நான் நிர்பந்தமான மனிதனாக இருக்கிறேன். என் மனதின் பிரமாணத்தின்படி தேவனுடைய கட்டளைகளை கைக்கொண்டு வாழ விரும்புகிறேன். ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் தேவனுடைய கற்பனைகளுக்கு கட்டளைகளுக்கு விலகி பாவத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நிர்பந்தமான மனிதன் என்று சொல்லுகிறார். இப்போ நல்லா கவனிங்க. அவர் ஒரு விசுவாசி, தேவனை விசுவாசிக்கிறார், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறார், ஆனால் பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்போ தான் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தேன். அப்போ நீங்கள் உங்கள் விசுவாசத்தை நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் பொழுது என்ன பண்ணணும் தெரியுமா? உங்கள் இருதயத்தில் இருக்கிற இந்த ஏக்கங்களை நீங்கள் அவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, உத்தமமாக வாழ விரும்புகிறேன், பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், ஆனால் உத்தமமாக வாழ்கிறதும் பரிசுத்தமாய் வாழ்கிறதும் என்னிடத்தில் இல்லை. நான் தடுமாடுகிறேன். நீர் சொன்னீரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் இருளில் இராதபடி வெளிச்சமாய் வந்தேன்னு சொன்னீரே, என்னை வெளிச்சத்தில் கொண்டு வாருன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே போகும் பொழுதோ அல்லது பாவங்கள் உங்களிடத்தில் போராடும் பொழுதோ உங்கள் இருதயத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை தந்து அந்த கனியற்ற அந்தகார கிரியைகளை நீ கடிந்து கொள் அப்படின்னு ஒரு உணர்வை தருவார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு இச்சை போராடும் போதோ, ஒரு மாம்சத்தில் கோபம் எழும்பும் பொழுதோ, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகணும்னு நினைக்கும் பொழுதோ வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் இந்த எண்ணத்தை கடிந்து கொள்ளுகிறேன், இயேசுவின் நாமத்தில் இந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் நான் கர்த்தருக்குள் பலனடைவேன், கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், கர்த்தர் இந்த பாவத்துக்கு என்னை விலக்கி காப்பார் அப்படி நீங்கள் வாயை திறந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். வாயை திறந்து அந்த பாவத்தை கடிந்து கொள்ளுங்க. அன்றைக்கு கண்டிப்பாக உங்களால் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியாது. ஆம் பிரியமானவர்களே, வேதவசனம் ஒன்று தெளிவாக சொல்லுது, ஞாபகம் இருக்கா? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்போ இருதயத்தில் பரிசுத்தமாக வாழணும், உத்தமமாக வாழணும் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் வாயை திறந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை, பரிசுத்தமாக தான் வாழ்வேன்,
நான் பாவத்துக்கு விரோதமாக போராடுவேன். நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி பாருங்கள், இல்லை உங்கள் தலையில் கையை வச்சு உங்களை நீங்களே ப்ளெஸ் பண்ணி பாருங்கள். அன்றைக்கு உங்களோடு போராடுகிற பாவம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு விலகி நடக்க, அதை ஜெயிக்க கர்த்தர் கண்டிப்பாக கிருபை தருவார். அப்போ கவனிங்க, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் இருளில் இராதபடி அவர் வெளிச்சமாக வந்தார். நான் சொல்கிற இந்த காரியத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். டெய்லி உங்ககிட்ட பாவம் போராடுது, டெய்லி உங்களுக்கு பாவ எண்ணங்கள் வருது, டெய்லி தேவனுக்கு விரோதமான சிந்தைகள் உங்களுக்குள்ள வருது. அந்த எண்ணங்கள் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? வாயை திறந்து, நான் ஏசப்பா பிள்ளை, பாவம் செய்ய மாட்டேன், நான் ஏசப்பா பிள்ளை, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், நான் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன், அவருடைய நீதி என்ன நீதிமானாய் மாற்றும் அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து ஜோமனி பாருங்கள், இல்லை வாயை திறந்து அறிக்கையிட்டு பாருங்கள், அல்ல வாயை திறந்து அந்த அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கால் இடராமல், நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யாமல் உங்களை அவர் கிருபையாய் கண்மணி போல பாதுகாத்து, ஆமென், வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ உதவி செய்வார். அதனால தான் அந்த காலத்தில் ஒரு பாடல் பாடுவாங்க, ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார், ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம், ஜெயம் அல்லேலூயா அவன் நாமத்திற்கே. பிரியமானவர்களே, உங்களால் வெற்றி உள்ள பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களையும் பலப்படுத்துவார். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நன்மையால் நிரப்புகிற தேவன், உமது பிள்ளைகளின் வாழ்க்கையில் உங்கள் அன்பையும் உங்கள் இரக்கத்தையும் கட்டளையிட்டு உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவேனும் இருள் இராதபடி நீங்கள் வெளிச்சத்தில் நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பரிசுத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.